நடந்துகிட்டு இருக்கு. அதையும் காட்சியா பிடிச்சிட்டு இருக்கோம். இது உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும் அளவுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு சொன்னதுக்கு மின் ஊடகம் மூலமா அதை செய்யணும்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு தொகுப்பு எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த தொகுப்பை இன்னைக்கு இங்க போடலான்னு இருக்கோம். சுவாமி, உங்க ஆசீர்வாதம் அதுக்கு வேணும். நமக்கு சாமி நம்பாத முதல் சொல்லி ஜாலியா இருக்கு. நான் சாமி சொல்றது எனக்கு பிடிக்காது. ஆனா பரம்பரையா எங்க குடும்பம் வந்து கிராமத்துல சாமியாடுவாங்க. மரளை பேர் உண்டு. அப்ப நான் வெளியே பார்த்து நான் சிரிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதே நிலைமையில உட்காந்து பிடிச்சிருக்கேன். இந்த காலத்துல நேற்று வந்திருக்கிற மக்களும் செஞ்ச வேண்டுகோள், நம்ம சேர நிகழ்ச்சி வந்து உண்மையா பொய்யா அப்ப நம்ம பார்க்கும்போது நான் செய்றதோட வந்த மக்களுக்கு நேரத்துக்கு நம்ம நிறைய பேர் தெரியாம நிறைய இருக்காங்க. எவ்வளோ இடத்துல தெரியாம இந்த கோயில் பத்தி என்ன புரியாம நிறைய நோய்களை கஷ்டப்பட்டு எல்லாம் கேள்விப்பட்டு வந்த இந்த பக்தர்கள் இங்க விளம்பரம் கிடையாது. இந்த கோயில் காசுப்பணம் கிடையாது. அவங்க கூட காணிக்குதான். அந்த காணி கூட சித்ரா பொண்ணுக்கு மக்களுக்கு பிடிக்காத அது நமக்கு எல்லாம் ரெக்கார்டு இருக்கு. பார்த்துருக்கீங்க, தொகுப்புல பண்ணிருக்கோம் சார். எல்லாம் பண்ணிருக்கோம். அரசாங்கம் பேசலாம் பற்றி படிக்கிறாங்க. நல்லா செஞ்சு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்படி அப்புறம் அந்த வந்து வேண்டுதல் கோழி ஆடு இந்த அரிசி இது ஆடி திருவிழா. ஆடி திருவிழா அன்னதானம் போடுறோம். எல்லா மக்களும் பிரியாணி தான். அது நம்ம டிவி எடுத்து எல்லாம் காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்ச சாப்பாடு மாலை 7 மணி நேரம் நிப்பாட்டதில்லை. இன்னும் சார் 10 மணி ஆயிரம் அன்னம் போடுறோம். அதெல்லாம் விளம்பரம் பண்றதில்லைங்க. ஏன்னா இந்த கோயில் விளம்பரம் இல்லாமலே இந்த கூட வந்துருக்காங்க. அப்படின்னா நம்ம தினமும் டிவியை தோந்து நம்ம நிறைய பார்க்கறோம். நிறைய பூசை ஏமாத்துறது, மாந்திரியம் செய்யறது, இந்த ஜீவனை செய்யறது, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்குள்ள கேள்வி. ஆனா உண்மை அப்படி நம்புற மாதிரி போச்சு. இந்த கோயில எத்தனை மக்கள் வந்து போயிருக்காங்க. வந்த எல்லாருமே யாரும் ஒருத்தர் கூட இந்த கோயிலை பத்தி தவறா பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மண்ணில் உட்கார்ந்து அத்தனை பிள்ளைகளுமே சீரம் சிறப்பா செல்வாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இந்த ஆலயத்தில். அது என்ன வேண்டுகோள், இங்க வந்திருக்கும் அனைத்து டிவி நிகழ்ச்சியுடைய அனுப்புநர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன மனமானதை தெரிவித்துக் கொண்டு அவங்களுடைய குடும்பமும் சீரும் சிறப்பாக வாழும் என்று சென்றிடமெல்லாம் செல்வமா மாறி அந்த குடும்பம் வாழ வாழும் என்று கருப்பசாமி மனமான பார்த்து நம்ம எத்தனை டிவியில பார்க்கிறோம், இதைய பார்த்து கொண்டிருக்கோம். இந்த கோயிலுக்கு அவங்க நாங்களே வருகை தெரிந்து கொள்ளோம். ஏன்னா 2003 சொல்றோம். இந்த 2003 கோயில் விளம்பரம் கிடையாது. ஒரு வால் போஸ்ட், நோட்டீஸ், இங்க காணிக்கைகள் அவங்க பிரியப்பட்டதான் மக்கள் ஏழைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நேரம் பார்க்கலாம், நேரம் கேட்கலாம். நீங்க ஒரு பேசுற மைக்கெல்லாம் சொல்லுவோம். அதே போல நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் நம்பி வராதீங்க. ஏன்னா போல பாருங்க, சாமி சாமி அழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நிறைய மக்கள் வந்து போயிருக்காங்க. ஒரு சந்தேகம் கேட்கலாமா சார்? நாளை வரலாறு வாழ வச்சு என்று பேசணும் தவிர அழிச்சு என்று இந்த ஆளை மக்களின் சார்பா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது பல பேர் வராங்க, நாளுக்கு நாள் இருக்கட்டும் சார். நீங்க மேல இல்லைங்க, நீங்க மேல சாமி. மக்களின் சார்பா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்க விரும்புறேன். அதுக்கு நீங்க நல்ல தெளிவாவே பதில் சொல்லலாம். இல்ல நீங்க மேல இங்க கூடியிருக்கிற மக்கள், இங்க வராம உங்க மேல நம்பிக்கை வச்சு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்கள் அத்தனை பேர் சார்பா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்கிட்ட இதை நிறைய பேர் கேட்டாங்க, அதை பத்தி பேசினாங்க. அதனால நான் இதை உங்ககிட்ட நேரடியாவே கேட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இதை கேட்கிறேன். பல பேர் வந்து ஒரு 6 மாசம் வந்து அவங்களுக்கு குறி கிடைச்சிருச்சு. சில பேருக்கு 2 மாசத்துல குறி கிடைச்சிருச்சு. சில பேர் 3 வருஷம் 5 வருஷம் வந்தவங்களுக்கு இன்னும் குறி கிடைக்கல, எப்ப கிடைக்கும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்காங்க.
இந்த குறி கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கு நீங்க கூப்பிட்டு ஒரு குறி சொல்றதுக்கும் ஏதாவது ஒரு நேரம் காலங்கிறது மாறி மாறி வருது ஜனங்களுக்கு. இது என்ன விதி ஊழ்வினை பயனா அல்லது அது சாமி கொடுக்கிற உத்தரவுங்கிறது அது எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறது ஜனங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம். நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். இது கரெக்டான பயன் தான். நிறைய பேர் 2 வருஷம் வந்து குறி. ஆமா சாமி, ஆமா சாமி. 4 வருஷம் வந்து குறி வராம இருக்கும். ஆமா சார். ஆனா இந்த மண்ணுல குறி வந்துதான் வாழ்வு தேவையில்லை. குறி வராமலே இந்த மண்ணுக்கு வந்து போனா போதும், அவங்க செல்வாக்கு. இதுதான் உண்மை. குறி சொல்லிதான் அவன் வாழ்வு கிடையாது. கோயில்ல கல்லெல்லாம் சாமி, அதனாலதான் செருப்பை நம்ம வெளியில வச்சுட்டு வர்றோம். இந்த உண்மைதான் இங்க அவர் சொல்றது. இங்க வந்தாச்சுன்னாக்க இந்த இடத்துல மண்ணெல்லாம் சாமி, கல்லெல்லாம் சாமி. மனசுல நினைச்சாச்சுன்னா சாமி காதுல விழுந்துருச்சு. இந்த நம்பிக்கையோட வாங்க, இது நடக்கும். நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்டு எந்நேரமும் சக்தி என்றால் உனை கும்பிடுவேன் மனமே. சுப்பிரமணிய பாரதி எழுதின பாட்டு, அதனுடைய உட்கரு இவர் சொல்லியிருக்கிறது. ஆகவே என்ன கேள்வி கேட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சாமி இன்னைக்கு பதில் சொல்லிட்டாரு. இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லுங்க சாமி. அத என்ன வந்துட்டு போறோம், நம்பிக்கை குறையாம வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இங்க அவசியம் இல்லை. இந்த மண்ணு வரதுக்கு முன்னாள் ஒரு ஜென்மங்கள் செய்த புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணு வர முடியும். யாருக்கு போய் தெரியாது. இங்க திருச்சிமலை நிறைய திறமன் இருக்காங்க. வரும்போது நடக்கணும்னே வருவாங்க, நடந்து போவாங்க. இதே இந்த ஓட்டை வாய் பேசாதவங்க, கண்பாடு இருந்தவங்க, பல பேர் நோய்கள் இந்த மண்ணை வாழச்சு விட்டுருக்கார் பண்டித கருப்பசாமி மக்கள். அது மட்டும் இல்ல, இத்தனை மக்கள் நம்ம காப்பாற்றுகிற சாமி. நான் என்று சொல்லல, அவர் காப்பாற்றுகிற. நான் ஒரு சாதாரண மனிதன் தான். எனக்கு படிப்பு இருக்கிறேன். நான் பள்ளிக்கு போனதே இல்லை. வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பரம்பரை நாங்கள் வாக்கு சொல்லலாம். ஒரு வயசுல கொண்டே போது இவன் நெஞ்சில நல்ல ஏறி படம் எடுத்தது ஊரஞ்சு உண்மை. அப்ப அந்த மாதிரி நான் வந்தோம். சின்ன வயசுலேயே நான் வெளியே அம்மாசம் வாக்கு சொல்லுவேன், அதை படிச்சிருவேன். கை உடஞ்சிட்டு வருவேன். இப்படியே நான் ஊழல் சொல்லும்போது படிக்கும்போது இல்லை சத்தமாக இருக்கு, வாய் உருவாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஆர்டர் வச்சவன் அப்போ அப்பாத்தை கேட்டேன். அப்பா படிக்கையை பார்த்தவனுக்கு சொல்லுவாங்க, நீ ஆடு மேய்ச்சா நீ படிச்சு பாடாத கூட ஆடு மேய்ச்ச ஆளான்னு சொன்னாங்க. நாங்களாம் ஆடு மேய்ச்சி வளர்ந்தோம். அம்மா ஒரு சோழ சின்ன வளர்ந்த உடம்பு அவ்வளவு நல்லா இருந்தோம். இப்ப இந்த மண்ணுக்கு வந்துட்டா குறி வந்து யாரும் வருத்தப்படாது. இந்த மண்ணில் உட்கார்ந்து போனாலே போதும். நீங்க ஆலமர விழுது ஓங்கி வளர்ந்த போல நீங்க செல்வாக்க வாழ்ந்து ஒரு கல்லாம் பார்க்கலாம், கடவுளாம் பார்க்கலாம். பார்க்கிற மனசு இதான் உண்மை. ஆமா சார். இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துக்கு உண்டான கூட்டம் இன்னைக்கு இது 3வது நாள். இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. ஹலோ, செக். இப்போ இந்த கோயிலும் சாமியினுடைய மகிமையும் என்னங்கிறத மின் ஊடகம் மூலமா உலகம் முழுக்க தெரியும் அளவுக்கு ஒரு சின்ன தொகுப்பை இன்னைக்கு நாங்க போட போறோம். இது உலகம் முழுக்க எல்லாரும் பார்த்துட்டு நாளை மேரிக்கு போக நாளடைவில் இந்த இடத்துல லட்ச ஜனங்கள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கே நாம சாமியை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்னைக்கே சாமிக்கு பணிஞ்சு நம்ம பக்தி செலுத்திட்டு இருக்கோம். நம்ம நம்பிக்கையை இன்னைக்கே முழுமையா பரிபூர்ணமா மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க எல்லாம் பெருமைப்படணும். இன்னைக்கே இந்த மண்ணை நாம மிதிச்சிட்டோம். நாளைக்கு வரும்போது இவ்வளவு நேரம் சாவகாசமா நாம உட்கார்ந்து சாமியை பார்த்து குறி வாங்கறதுக்கோ அல்லது தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக முடியுமாங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. இப்படிதான் இன்னைக்கு சமுதாயம் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விதத்துல வாழ வைக்கும் வண்டித்துறை கருப்புசாமியினுடைய ஆசி உலகளாவிய மக்கள் அனைவருக்கும் வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வரப்போகுது. அதுக்குண்டான ஊடக முயற்சி இன்னைக்கு சாமி கையால திறந்து வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இங்க கொண்டு வந்திருக்கோம் சாமி ஒரு சின்ன தொகுப்பு. நீங்க போட்டீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் அது ஓடும். ஜனங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் என்ன உலகத்துக்கு போக போகுதுங்கிறத அவங்க ஒரு வாட்டி பார்த்திருப்போம். ஆகவே மக்கள் அனைவரும் பொறுமையா இருந்த அந்த ஊடக காணொலியும் பாருங்க. சாமியினுடைய